ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேப்பர் எப்படி எழுதணும், அதுக்குண்டான பேப்பர் ப்ரெசன்டேஷன், அதோட ஒரு மாடல் தான் நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, நிறைய ப்ராக்டிஸிங் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருந்தால் இன்னும் மார்க்ஸ் வந்து நம்ம ஹை லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்குண்டான ஒரு மாடல் வீடியோ தான். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஒரு பேப்பர் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாமினரோட ஒர்க்கு. ஆக்சுவலாக வினா வாரியாக மொத்தம், பக்க வாரியாக மொத்தம் உங்களோட மார்க்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. அதுக்கடுத்து கீழே தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை, இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சர் ஷீட் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 1 பேஜ் நம்பர் 40 வரையும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜஸையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மாடலோட பேப்பர் தான் இது. இன்றைக்கி நம்ம இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2023 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பேஜ் நம்பர் 1 பகுதி 1, அதில் நம்ம 1 மார்க்கோட ஆன்சர்ஸ் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் இந்த சைடு, அதோட ஆப்ஷன் வந்து ஒரு சின்ன லைன் போட்டு தான் இங்கே ஆப்ஷன் மென்ஷன் பண்ணி இங்கே நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். இதுதான் மாடல். ஒரு நம்பர் போட்டுக்கிறீங்க லெஃப்ட் சைடில், அதுக்கடுத்து சின்ன லைனுக்குள்ளேயும் அதுக்குண்டான ஆப்ஷனை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த ஆப்ஷன் போடாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் இன்வேலிடாக ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அதுக்கடுத்து பகுதி 2 பிரிவு 1, அதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பாருங்கள். பகுதி 2 கொடுத்துருக்காங்களா, பிரிவு 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் நீங்கள் என்ன சூஸ் பண்ணி எழுத போகிறீங்களோ அதுக்குண்டான நம்பரையும் போடுங்க. அப்புறம் அந்த கொஸ்டின் என்னவோ அதுக்குண்டான ஹெட்டிங்கும் நீங்கள் எழுதிட்டு அதை பாயிண்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதிக்கோங்க, இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுங்கள். பாருங்கள், 2 மார்க்ஸ் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிரிவு 2, இப்போ அதோட கொஸ்டின் நம்பர் போட்டு அதோட ஹெட்டிங் எழுதிட்டு அது இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்குன்னா அதையும் நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நம்ம காமிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். பிரிவு 3னா அதை எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் இங்கே போட்டுட்டு அதையும் நம்ம 3 தலைகளை வேறுபடுத்தி காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டானதையும் கீழே அண்டர்லைன் பண்ணி நம்ம இங்கே எழுதலாம் பென்சிலால். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு நம்பரும் போட்டு உங்களுக்கே தெரியும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இடத்துல அண்டர்லைன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பென்சிலால் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச பிறகும் இந்த மாதிரி 2 லைன்ஸ் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு உண்டான வேரியேஷனை நீங்கள் காமிக்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. இப்போ வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி காமிங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி எழுதணும். அப்புறம் பகுதி 3 பிரிவு 1 என்ன மாதிரி எழுதணும்னு பாருங்கள். ஹெட்டிங் கரெக்டாக போடுங்க, அதை வந்து பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு 1/2 மார்க் கூட மிஸ் ஆகாமல் கிடைக்கும். உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிக்கலாம், நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கும் ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இல்லை அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷீட் எடுத்து எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷீட் வந்து எம்டி ஷீட்டு வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த எம்டி பேப்பர்ஸ் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேப்பர் வேணுனாலும் நீங்கள் அதிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸும் வரும், அதே மாதிரி நீட்டாக எழுதக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் வரும். இந்த மாதிரி மேற்கோள்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் நம்ம. ஆனால் எந்த ஒரு கலர் பண்ணுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பேப்பரை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? இப்போ பிரிவு 3 அப்படின்னா அது என்னவோ அதை நீங்கள் இங்கே எழுதணும். பாருங்க, இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோமா, அந்த மாதிரி நீங்களும் காமிச்சிங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, இதில் வந்து நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு எழுத பாருங்கள். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட்டுரை வினாக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எழுதுங்க. கட்டுரை வினாக்களுக்கு மேற்கோள்கள் இருந்தாலும் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கிறது. பாருங்கள், குறிப்பு சட்டகம்னா இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிங்க. இந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கும். நிறைய படித்தாலும் நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனில் தான் இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட ஸ்கோரிங் மார்க்ஸே இருக்குது. நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இருக்கிற கொஞ்ச நாளில் ஃபுல்லாக நீங்கள் படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிங்க. மனப்பாட பகுதியுமே இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுத பாருங்கள். எழுதிட்டு யார் ஆத்தரோ அதை வந்து இங்கே கீழே எழுதிடுங்க. இந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எழுதாத பேஜஸை இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்மளோட பேப்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி பேப்பர் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்கு இந்த பேப்பர் எம்டி பேப்பர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுறதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.